வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி அப்கமிங் எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். பசுபதி நிவினை ஆள் வச்சு கடத்திடுறாரு. நிவினோட கையும் காலையும் நல்லா கட்டி வச்சிடுறாங்க. நிவினால் அங்கேருந்து தப்பிச்சு கூட போக முடியலை. ராகினி இப்போ அங்கே வராங்க. பசுபதி இப்போது ராகவுக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. இப்போது வீடியோ காலை பார்த்த உடனே நிவின் டென்ஷனாகி கத்துறாரு. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே மாப்பிள்ளை ரெடியாக சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பசுபதி. இப்போ புரியுதா உன்னைய நாங்கள் எதுக்காக கடத்திட்டு வந்தோம்னு அப்படின்னு சொல்கிறாரு ராகவ். எல்லாரையும் நான் கொன்னுட்டு வேறு ஏதாவது பண்ணுவேனே தவிர இவ கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு நிவின் கோவமாக கத்திட்டுருக்கிறாரு. ராகினி நிவின்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ என்ன சொன்ன, காவேரி இடத்த நான் வாங்கினா என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை விட பெரிய வீடாக கட்டி நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம், வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ராகினி கூப்பிடுறாங்க. நான் செத்தாலும் உன்னோட கழுத்தில் நான் தாலி கட்ட மாட்டேன் அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாரு நிவின். இதுக்கிடையில் காவேரி எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட்டமிடுறதுக்காகவே பசுபதியோட ஆட்கள் கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. காவேரி விஜய் 2 பேருமே இப்போ அவங்களோட ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாங்க. விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு விஜய். விஜய் அசந்த கேப்பில் இப்போது காவேரியை பசுபதியோட ஆட்கள் கிட்னாப் பண்ணிடுறாங்க. பசுபதி இருக்கிற இடத்துக்கு காவேரியை இப்போ கூப்பிட்டு வராங்க. பசுபதியோட அடியாட்கள் இப்போது காவேரி முகத்தில் போட்டிருந்த முகமுடியை கலட்டி விடுறாங்க. பசுபதி அங்கே நிற்கிறத பார்த்த காவேரி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்ன எதுக்காக நீ கடத்திட்டு வந்திருக்கிற பசுபதி அப்படின்னு கத்துறாங்க காவேரி. உனக்கு ஒரு முக்கியமான படம் காமிக்கலான்னு தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. பசுபதி அவரோட ஃபோனை இப்போது காவேரிக்கு காமிக்கிறாரு. நிவினை கடத்திட்டு வந்துட்டு ராகினியை கட்டாய கல்யாணம் பண்ணுறதுக்காக மிரட்டிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க காவேரி. இதை பார்த்த காவேரிக்கு பயங்கரமான ஷாக். நிவினை எதுக்காக கடத்தி வச்சிருக்கிறீங்க, என்னையும் எதுக்காக கடத்தி வச்சு மிரட்டிட்டு இருக்கிற பசுபதி அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க காவேரி. நிவின்ட்ட பசுபதி சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்போ நீ என்னோட பொண்ணு ராகினி கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக நான் காவேரியை கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத பசுபதி, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு நிவினுமே கத்திட்டு இருக்கிறாரு. நான் காவேரியை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ ராகினி கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு மிரட்டுறாரு பசுபதி. இப்படி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சேன்னா உன்னோட பொண்ணோட வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு நிவின். எனக்கு அதை பற்றின எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு பசுபதி. இப்போ நீ ராகினி கழுத்தில் தாலி கட்டலை அப்படின்னா கண்டிப்பாக காவேரி உயிரோடவே நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கிறாரு. காவேரியை காப்பாற்றணும் அப்படின்றது மட்டும்தான் நிவினோட மனசில் இப்போ ஓடிட்டுருக்கு. வேறு வழியே இல்லாமல் ராகினியை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. விஜய் ஃபோன் பேசி முடிச்சுட்டு காவேரி இங்கே தானே இருந்தா, எங்கே போனா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. நிவின் இப்போது ராகினியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக காவேரி இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாரு விஜய். அங்கே இருக்கிற ரவுடிகளை அடி வெளுத்துடுறாரு. அதே மாதிரி பசுபதியையும் பின்னி எடுத்துடுறாரு. இல்லையா இப்போது காவேரியையுமே காப்பாற்றிடுறாரு. ஒரு வழியாக விஜய் வந்து காவேரியை காப்பாற்றின உடனே நிவின் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நிவின் ராகவ்கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் நீங்கள் என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் இந்த ராகினி கழுத்தில் தாலி கட்டவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாரு. 2வது முறையாக இப்போது நிவின் தாலி கட்ட வந்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க ராகினி. அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.